உடைந்ததை சீர்படுத்தும் வல்லமை. அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் நான் தீமை செய்தவளையும் கூட்டி சேர்த்து கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இப்பொழுதும் என்றென்றைக்கும் அவர்கள் மேல் அரசாளுவார். மீகா 4:6-7. தேவ பிள்ளையே, இன்று உங்கள் வாழ்க்கை சிதறுண்டு நம்பிக்கை அற்று போய் நிற்கிறீர்களா? உலகம் உங்களை பயனற்றது என்று முத்திரை குத்தி தள்ளி இருக்கலாம். ஆனால் மனுஷரால் தள்ளப்பட்ட கல்லையே கர்த்தர் மூளை கல்லாக மாற்றுகிறார். தேவன் தள்ளப்பட்டவர்களை தேடும் தகப்பன். கர்த்தர் நொண்டியானவர்களையும் அலைந்து திரிந்தவர்களையும் ஒன்று சேர்ப்பார் என்று வேதம் வாக்குரைக்கிறது. நம் பலவீனம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கான களம். நாம் தள்ளப்படும் போதுதான் தேவனுடைய கரம் நம்மை தாங்கும்படி நீட்டப்படுகிறது. நம்முடைய தோல்விகள் தேவனுடைய கிருபையை தோற்கடிக்க முடியாது. நாம் செய்த பிழைகளோ நமக்கு நேர்ந்த அநீதிகளோ தேவனுடைய திட்டத்தை ரத்து செய்ய முடியாது. அவர் சீயோன் பர்வதத்தில் அரசாளுகிறார். அதாவது நாம் போராட்டத்தின் மத்தியிலே அவர் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறார். தேவன் தரும் மறுவாழ்வு நித்தியமானது. உடைந்த பாத்திரத்தை ஒட்ட வைப்பது மட்டுமல்ல, அதை ஒரு மேன்மையான கனமான பாத்திரமாக வணங்கிறவர் நம் தேவன். இழந்த மகிமையை அவர் திரும்ப தருவார். தேவன் ஆளுகை செய்கிறார். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. உறுதியாய் இருங்கள். பாழடைந்த இடங்களை சீர்படுத்தி நம்மை விடுதலையாக்கி தமது ராஜ்யத்தின் உன்னத நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார். ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக.